ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 39. திருஷ்ட்வா தேஷாம் இதோ நிருணாம் அவக்ஞான ஆத்மதாம் நிருபம் திரேதாதிஷு ஹரேரர்ச்சா கிரியாயை கவிபி கிருதா. டிரான்ஸ்லேஷன். அரசே, திரேதா யுகத்தின் துவக்கத்தில் சிறந்த முனிவர்களும் சாதுக்களும் மக்களிடையே அபச்சாரமான நடவடிக்கைகளை பார்த்தபொழுது எல்லா உபகரணங்களுடனும் கூடிய விக்கிரக வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார்கள். மற்றவர்களை வைஷ்ணவராக மாற்றியுள்ளதற்கு சிறந்த உதாரணம் நாரத முனிவர். மற்றவர்களை வைஷ்ணவர்களாக மாற்றியுள்ள சக்தி வாய்ந்த ஒரு வைஷ்ணவர் வழிபடத் தகுந்தவர். ஆனால் பௌதீக களங்கத்தின் காரணத்தால் சில சமயங்களில் இத்தகைய மேலான வைஷ்ணவர்கள் மற்ற சாதாரண வைஷ்ணவர்களால் அவமதிக்கப்படுகின்றனர். இந்த களங்கத்தை கண்ட சிறந்த முனிவர்கள் ஆலயத்தில் விக்கிரக வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார்கள். இது திரேதா யுகத்தில் துவங்கப்பட்டது என்றாலும் குறிப்பாக துவாபர யுகத்தில் இது மேலோங்கி இருந்தது. துவாபரே பரிச்சர்யாயாம். ஆனால் கலியுகத்தில் விக்கிரக வழிபாடு அலட்சியம் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் விக்கிரக வழிபாட்டை விட அதிக சக்தியுடையதாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நடைமுறைக்கேற்ற ஒரு உதாரணத்தை அமைத்து காட்டியுள்ளார். அதாவது, அவர் ஆலயங்களையோ விக்கிரகங்களையோ ஸ்தாபிப்பதற்கு பதிலாக மிகப்பெரிய சங்கீர்த்தன இயக்கத்தை அறிமுகப்படுத்தினார். ஆகவே கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்பவர்கள் குறிப்பாக உன்னத இலக்கியங்களை அதிகமாக விநியோகிப்பதன் மூலமாக சங்கீர்த்தன இயக்கத்தை அதிகமாக வலியுறுத்த வேண்டும். இது சங்கீர்த்தன இயக்கத்திற்கு உதவியாக இருக்கும். விக்கிரக வழிபாட்டிற்கு சாத்தியம் ஏற்படும் பொழுது பல ஆலயங்களை நாம் நிறுவலாம். ஆனால் பொதுவாக நாம் உன்னத இலக்கியங்களை விநியோகிப்பதற்கே அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஏனெனில் மக்களை கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு இது அதிக பயனுள்ளதாக இருக்கும். மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 11 அத்தியாயம் 2 47வது பதம் பின்வருமாறு கூறுகிறது. அர்ச்சாயாம் ஏவ ஹரயே பூஜாம் யா ஸ்ரத்தயே ஹதே ந தத் பக்தேஷு ச அன்யேஷு ச பக்தக பிராகிருத சம்ருத. ஆலயத்தில் விக்கிரக வழிபாட்டில் மிகவும் விசுவாசமாக ஈடுபட்டிருந்தும் பக்தர்களிடம் அல்லது பொதுஜனங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியாதவன் பிராகிருத பக்தன் அல்லது கனிஷ்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். இத்தகைய ஒரு பக்குவமடையாத பக்தன் இன்னும் பௌதீக படித்தரத்திலேயே இருக்கிறான். அவன் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு தூய பக்தரின் செயல்களை அவனால் பாராட்ட முடியவில்லை. கிருஷ்ண பக்தியை அல்லது கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதன் மூலம் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டுள்ள அதிகாரபூர்வமான ஒரு பக்தன் கூட சில சமயங்களில் பக்குவமடையாத பக்தர்களால் நிந்திக்கப்படுவதை நாம் காண்கிறோம். இத்தகைய பக்குவமடையாத பக்தர்கள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரால் சர்வ பிராணி சம்மான் நா சமர்த்தானாம் அவக்ஞாஸ்பர் தாதிமதாம் தூ பகவத் பிரதிமைவ பாத்திரம் இதியாக என்று விவரிக்கப்படுகின்றனர். அதாவது, அதிகாரபூர்வமான பக்தர்களுடைய செயல்களின் மதிப்பை சரியாக உணர முடியாதவர்களுக்கு விக்கிரக வழிபாடு ஒன்றுதான் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரே வழியாகும்.
சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்திய லீலையில் கிருஷ்ண சக்தி வினா நகேதார பிரவர்த்தன என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது பகவான் கிருஷ்ணரால் அதிகாரம் அளிக்கப்படாத ஒருவனால் உலகம் முழுவதிலும் பகவானின் புனித நாமத்தை பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அவ்வாறு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பக்தர் தாழ்ந்த நிலைகளில் உள்ள பக்குவமடையாத பக்தர்களால் கனிஷ்ட அதிகாரிகளால் நிந்திக்கப்படுகிறார். இவர்களுக்கு விக்கிரக வழிபாடு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.